பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரிடத்திலே நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கப்படும் போது அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எப்பொழுது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி நாம் கடந்து வரும் என்று சொன்னால் அவரை தேடப்படும் போது நாம் எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாளிலுமாய் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இந்த மனமகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கும் அப்படி என்று சொன்னால் நீதிமான்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யார் இந்த நீதிமான் அப்படி என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், தன் வாயை காக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அங்கே 13-14 வசனங்கள் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கே பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தை குறித்து நம்மளால தியானிக்க முடியும். 2 பேரில் யார் நீதிமானாக்கப்பட்டாங்க, யார் உயர்த்தப்பட்டு கடந்து போனாங்க அப்படி சொல்கிறான். ஆயக்காரனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம வாசிக்க முடியும். ஏன் ஆயக்காரன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்கிறதுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கடந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நீதிமான்களாய் நாம் இருக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற நமக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொற்படி அவர் கட்டளைகளை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நடக்கிற நமக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நீதிமான்களாய் அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிழ்ச்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. ஆமேன்.